Example 3.15, if 2 plus I and 3 minus root 2 are the roots of the equation. ஒரு 6th degree equation கொடுத்துருக்காங்க and find all roots. அப்போ ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 6th degree equation கொடுத்துருக்கோம், இதில் டோட்டலாக 6 ரூட்ஸ் இருக்கும், ஆனால் நாங்கள் 2 ரூட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 ரூட்ஸையும் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த 6th degree ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். எக்ஸ் பவர் 6 மைனஸ் 13x power 5 plus 62x power 4 minus 126x cube plus 65x square plus 127x minus 140 equal to 0. இதை 6th degree ஜென்ரல் ஈக்குவேஷன் கூட நம்ம கம்பேர் பண்ணி எழுதணும். அப்போ a x power 6 plus b x power 5 plus c x power 4 plus d x power cube plus e x square plus f x plus g which is equal to 0. இதிலிருந்து கம்பேர் பண்ணி எல்லா கோஎஃபிஷியன்ட்டையும் நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஆனால் இந்த சம்மை நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 3 கோஎஃபிஷியன்ட் மட்டும் நம்மளுக்கு போதும். என்னென்னா ஏயோட ஆன்சர் ஓகே 1, நெக்ஸ்ட்டு பி ஆன்சர் -13, நெக்ஸ்ட்டு ஜினா கான்ஸ்டன்ட் -140. இந்த 3 ஆன்சர்ஸ் மட்டும் நம்மளுக்கு போதும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணிட்டோம், கலெக்ட் பண்ணிட்டோம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ ஆக்சுவலாக அந்த ஈக்குவேஷன் 1ங்கிறது நம்மளுக்கு 6th degree ஈக்குவேஷன். அதுக்கு மொத்தம் 6 ரூட்ஸ் இருக்கும், ஆனால் 2 ரூட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரூட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சின்ஸ் 2 + I அப்படிங்கிறது ரூட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2 + Iங்கிறது காம்ப்ளெக்ஸ் ரூட்டு, அப்போ அதனுடைய கான்ஜுகேட்டிவும் ரூட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சின்ஸ் 3 minus root 2 ஒரு ரூட்டுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து சர்ட்டு, அப்போ இதனுடைய கான்ஜுகேட்டிவும் ஒரு ரூட்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கையில் மொத்தம் 4 ரூட்ஸ் இருக்குது. அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒரு 2 ரூட்ஸை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 2 ரூட்ஸு நம்மளுக்கு தெரியலை, அதனால் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, லெட்டு ஆல்ஃபா கமா பீட்டா பி த ரிமைனிங் 2 ரூட்ஸ், the remaining 2 roots of equation number 1. ஓகே, இப்போ நம்ம கையில் டோட்டலாக எத்தனை ரூட்ஸ் இருக்குன்னா 6 ரூட்ஸ் இருக்குது. அப்போ ஈக்குவேஷனும் ரூட்ஸும் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை சம் பண்ணலாம், இன்னொன்று ப்ராடக்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சம் பண்ணுறேன். அப்போ சமேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ், எல்லா ரூட்ஸையும் சம் பண்ணணும். சமேஷனுக்கான ஃபார்முலா -b/a. அப்போ எல்லாத்தையும் சம் பண்ணுறோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரூட்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணுறோம். அப்போ 2 + I + 2 - I + 3 minus root 2 plus 3 plus root 2 plus alpha plus beta equal to -b/a. அப்படின்னா ஆன்சர் 13. இப்போ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். +I -I கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் ரூட் 2 -root 2 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். 2 + 2 4, 4 + 3 7, 7 + 3 10. அப்போ ஆன்சர் 10 ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 13. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 13 minus 10. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, அப்போ இது ஒரு கண்டிஷன் கிடச்சிருக்கு, இப்படியே இருக்கட்டும் கண்டிஷன். இதை நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு கூட வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ சம் பண்ணது மாதிரி நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ராடக்ட்டுக்கும் நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்குது. ப்ராடக்ட் ஓகே,
ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா G/A. அப்போ ஜியோட ஆன்சர் நம்மளுக்கு ஆன்சர் -140, ஏயோட ஆன்சர் 1 தான். அப்போ இப்போ நம்ம மறுபடியும் எல்லா ரூட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் பிளேஸில் 2 + IA, 2 - IA, 3 - √2, 3 + √2, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு -140. ஓகே, இப்போ ப்ராடக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ரூட்டை நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். காம்ப்ளெக்ஸ் ரூட்டோட ஃபார்முலா A² + B². அப்போ ஆன்சர் நம்மளுக்கு 4 + 1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இருக்கிறது ரியல் நம்பர் தான், அதுக்கு A² - B² ஃபார்முலா. அப்போ 9 - 2 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு -140. நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஆன்சர் இங்கே 5, இங்கே 7, இங்கே ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு -140. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆல்ஃபா பீட்டா 7 × 5, இப்போ -140, டினாமினேட்டரில் 5 × 7. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 7th டேபிளால் கேன்சல் பண்ணுறோம். இப்போ இங்கே ஆன்சர் என்ன கிடைக்கும், 20 அப்படின்னு கிடைக்கும். அப்போ -20 / 5. நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் -4, ஆல்ஃபா பீட்டா which is equal to -4. ஓகே, அப்போ நம்மள்ட்ட இதை நம்ம ஈக்குவேஷன் 3ன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நம்மள்ட்ட 2 எக்ஸ்பிரஷன் இருக்குது, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3. அப்போ இந்த ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம அந்த ஆல்ஃபா பீட்டாவோட ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 2வை அதனுடைய எக்ஸ்பிரஷன் லைட்டாக நான் மாற்றுறேன். எக்ஸ்பிரஷன் 2ல் பீட்டா அப்படியே இருக்கட்டும், ஆல்ஃபாவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அதாவது ரைட் சைடு கொண்டு போய்க்கிறோம், 3 - ஆல்ஃபா. ஓகே, இப்போ பீட்டாவோட ஆன்சர் கிடச்சிருச்சா, இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷன் 3ல் பீட்டாவுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் ஆல்ஃபா 3 - ஆல்ஃபா which is equal to -4. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 3 ஆல்ஃபா -ஆல்ஃபா² which is equal to -4. ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸால் மல்டிபிள் பண்ணுவோம். அப்படி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும், α² -3 ஆல்ஃபா -4 இங்கிட்டு வந்துடும். ஆக்சுவலாக அது மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது +4 மாறும், லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது -4 அப்படியே இருக்கும், ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ப்ராடக்ட் பண்ணோம்னா 4 கிடைக்கணும், சம் பண்ணோம்னா ஆன்சர் -3 கிடைக்கணும். அப்போ ப்ராடக்ட் பண்ணால் -4, சம் பண்ணாலும் -3. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வரும், 4 × 1 -4 1. ப்ராடக்ட் பண்ணால் -4, சம் பண்ணால் -3. அப்போ ஆல்ஃபாவுக்கு மொத்தம் 2 ஆன்சர் கிடைக்கிது. ஆல்ஃபா ஈக்குவல் டு +4 அப்படிங்கிறது ஒரு ஆன்சர், ஆல்ஃபா which is equal to -1 அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். ஓகே, இப்போ ஆல்ஃபாவுக்கு மொத்தம் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று 4ஆக இருக்கலாம் அல்லது -1ஆக இருக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு பீட்டா ஃபைண்ட் பண்ணணும். அப்போ பீட்டா ஃபைண்ட் பண்ணணும்னா மறுபடிக்கும் எக்ஸ்பிரஷன் 2லேயே வச்சுக்கலாம். எக்ஸ்பிரஷன் 2லேயே ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பீட்டாவோட ஆன்சர் -1 கிடைக்கும். அதே இது ஆல்ஃபாவுக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பீட்டாவோட ஆன்சர் 4 கிடைக்கும். ஓகே, அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த ஆல்ஃபா பீட்டாவோட ஆன்சர் ஒன்று -1ஆக இருக்கலாம், இல்லைன்னா 4ஆக இருக்கலாம். அதை நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒன்று -1, இன்னொன்று 4 தானே. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும், 6 ரூட்ஸ் இருக்கும். அப்போ ஃபைனலி ஹென்ஸு அந்த 6 ரூட்ஸையும் மறுபடியும் பாயிண்ட் அவுட் பண்ணணும். 2 + I, 2 - I, 3 - √2, 3 + √2, நெக்ஸ்ட் ஒன் -1, 4. இதுதான் அந்த 6 ரூட்ஸும்.